கோவையில் நடைபெற்ற பிரியாணி சாப்பிடும் போட்டி. ரயில் பெட்டி உணவகத்தில் நடைபெற்ற போட்டியில் கோவை மட்டுமின்றி அண்டை மாநிலம் கேரளாவில் இருந்தும் கலந்து கொண்டு பிரியாணியை வெளுத்துக்கட்டிய இளைஞர்கள். கோவையில் ரயில் பெட்டி வடிவிலான போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் உணவகத்தில் பிரியாணி பெல்லி போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. போட்டியாளர்கள் இலவசமாக கலந்து கொண்ட இதில் அதிகம் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டது. கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள பிரபல போச்சே எக்ஸ்பிரஸ் எனும் ரயில் பெட்டி உணவகம் செயல்பட்டு வருகின்றது. கேரளாவைச் சேர்ந்த பாபி நிறுவன குழுமங்களின் கீழ் செயல்படும் போச்சே ரெஸ்டாரண்ட் வினோத போட்டி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர். அதன்படி 6 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம், 4 பிரியாணி மற்றும் 3 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு முறையே 50,000 மற்றும் 25,000 பரிசு என அறிவிப்பு செய்திருந்தனர். இந்நிலையில் காட்டு தீயாக பரவிய இந்த அறிவிப்பை தொடர்ந்து கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமானோர் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து போட்டிகளை துவக்கி வைக்க பாபி செம்மனூர் வருகை தந்து போட்டியை துவக்கி வைத்தார். போட்டியில் கலந்து கொண்டவர்களில் யார் அதிகம் பிரியாணி சாப்பிடுகிறார்கள் என்ற டாஸ்குடன் போட்டியாளர்கள் இதில் கலந்து கொள்ள எந்தவித நுழைவுக் கட்டணம் இல்லாமல் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பிரியாணியை ஒரு பிடி பிடித்தனர். ஆனால் பெரும்பாலானோர் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பிரியாணி சாப்பிட முடியாமல் திணறி திண்டாடினர். போட்டி குறித்து உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மனூர் கூறுகையில், இந்த போட்டியை ஜாலிக்காக நடத்தியுள்ளதாகவும் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய திறமைக்கேற்றவாறு பரிசும் வழங்கப்படும் என தெரிவித்தார். வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 100 வீடுகளை கட்டிக் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறிய அவர், அதற்கான பணிகளை அரசுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகிறோம் என தெரிவித்தார்.
என் பேரு பாபி செம்மனூர். போச்சே கூப்பிடுற ஃபேன்ஸ் எல்லாம். நான் பிசினஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் மேன், சோஷியல் ஒர்க்கர், என்டர்டைனர் அந்த மாதிரி. இப்போ 812 kilometer run, unique world record and Guinness record world peace. This is my introduction about me. இப்போ வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல 24 hours ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப இன்னொரு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி இன்னொரு காம்படிஷன் வச்சிருக்கு. அதாவது 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் சம்மானம், 4 பிரியாணி சாப்பிட்டால் 50,000, 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000. அதுக்கப்புறம் புரோத்சாகன சம்மானம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு வரைக்கும் 10,000, 5,000, 1,000 அந்த மாதிரி. ஃபுட் ஈட்டிங் ஆர்ட் அதுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு, ஃபுட் ப்ரமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. வந்து 25 ஆளு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. 400 ஆள்கார் இது வரைக்கும் புக்கிங் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வருது. 1000 பிரியாணி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு. நீங்க அதுக்கு அப்புறம் வேணும்னா 24 hours கிச்சன் இருக்கு. இது 24 hours ரெஸ்டாரண்ட். நிறைய ஆள்கார் தமிழ், கேரளா எல்லாரும் வந்திருக்கு. ரொம்ப தூரத்துல எல்லாரும் வந்திருக்கு. நான் 250 ஆள்கார் வருவேன் நினைச்சேன். இப்போ 400 முடிஞ்சு. இப்போ 12 o'clock நைட் வரைக்கும் நினைக்கிறது thousands of people வரும் எப்படி நினைக்கிறது. பரவாயில்ல, எவ்வளவு வந்தாலும் இது 24 ஹவர்ஸ்ல பிரச்சனை இல்ல. ஃபுட் வேஸ்டா? ஃபுட் வேஸ்ட் ஆகாது. ஒன்னுக்கு அப்புறம் செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. நம்மள சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் நோட் பண்றது, டைம் எல்லாமே பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கு. எல்லாம் ப்ரிப்பேர்டு தானே. எல்லாம் செக் பண்ணிட்டு இல்ல, லேக்கின் நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்கு, சைன் பண்ணணும். நீங்க வரும்போது நீங்க ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டியிலே தான் சாப்பிடணும். ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா நீங்க இதுல பங்கெடுக்காது. அந்த மாதிரி எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு தான் பண்ணிருக்குது. ஒரு பிரியாணினா இதுதான் பிரியாணி தான், இவ்வளவு தானே. 1 குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல. சேல்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கறது. கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்ல, இத லெவல்ல போடும். இப்போ கொஞ்சம் 100 grams இப்ப இருக்கு. ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும். இந்த லெவல்ல போடும். இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு. இங்க இல்ல, கேரளால. கேரளா நம்ம டாடி பப் இருக்கு, போச்சே டாடி பப். டாடினா தெரியல, அந்த வெள்ளை கலர்ல எல்லாம் இந்த மாதிரி கல்லு 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 அங்க போட்டிருக்கு. பெங்களூர் போச்சே பப் இருக்கு, போச்சே நைட் கிளப், அங்க போட்டிருக்கு. 1 lakh பீர் ஜாஸ்தி சாப்பிட்டா அவருக்கு காம்படிஷன். நிறைய ஆள் வந்திருக்கு. பியர் பெல்லி காம்படிஷன் போட்டிருக்கு. அங்க ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் வந்திருக்கு பெங்களூர்ல. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேர்ளுக்கு கிடைச்சு, பொண்ணுக்கு கிடைச்சு.